ஹே கைஸ், நான் தான் உங்கள் என்பி. வெல்கம் பேக் டு நியூ புது வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னடா அதிகமாக புது மோட்டோ விளாகிங் செட்டப்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து மோட்டோ விளாகிங் வரும். ஸோ நம்ம வந்து புது பைக் எடுத்தாச்சுங்க. இதான் நம்ம பைக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் எடுத்தது வந்து R15M. இது டெலிவரி அப்போது வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஆனால் வந்து என்னால் போட முடியல. ஷூட் பண்ணுறதுக்கும் ஆள் யாருமே இல்லை. ஸோ சடனாக டெலிவரிக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அப்போது எடுத்தது தான் டெலிவரி. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ 20 days இந்த வண்டி எப்போது புக் பண்ணேன்னா February 14 அப்போது புக் பண்ணேன், வேலண்டைன்ஸ் டே அப்போது. டெலிவரி எடுத்தது வந்து February 20 டெலிவரி எடுத்துட்டேன். அப்போதுலேருந்து சரி வீடியோ போடலான்னு பார்த்தேன். எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ ஒர்க்கு இருந்ததுனாலையும் என்னால் டைமே கிடைக்கல. அதனால தான் வந்து சரி இப்போது வீடியோ வீக்கெண்டில் மட்டும்தான் எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது இப்போது எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எடுத்தது வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பைக்கு எதுக்கு எடுத்தேன்ட்டு சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து இந்த வண்டி எடுத்து 20 days ஆகுதுல்ல. ஸோ இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போகிறேன். ரைடிங் ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கும் சரி பில்லியனுக்கும் சரி எப்படி இருக்குன்ட்டு பார்த்து அதுவும் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் எடுக்கிறீங்கன்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நான் வீட்டில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், எங்கள் பேரண்ட்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் போக போக அப்படியே ரைட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக் எதுக்கு எடுத்தேன், நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பைக் வச்சுருந்தேன் இதே பிராண்டில். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்டாக என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஏன் இந்த பைக் எடுத்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பைக் வச்சுருந்தேன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் RX 135 வச்சுருந்தேன். என்னடா நான் அதிகமே RX 135 போட்டு இந்த வண்டி எடுத்துருக்கேன்னு கேட்டால், ஆமாங்க, அது வந்து என்னால் எங்கேயுமே லாங்க்கெலாம் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது அந்த வண்டின்னு என்னால். ஸோ நார்மல் இந்த பக்கம்னா எடுத்துகிட்டு போகலாம், லாங் அதுக்கெலாம் எதுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. முக்கியமாக நான் எடுத்ததுக்கு வந்து லாங்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால தான் வந்து சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு வண்டி வாங்கிடுவோம், அந்த வண்டியை போட்டுட்டு இந்த வண்டியை வாங்கிடுவோன்னா அந்த வண்டியை சேல் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கிட்டேன். எனக்கும் மனசில் தான் என்ன பண்ணுறது, ஆனால் வந்து ஒன்று போனால் தான் ஒன்று கிடைக்கும்னு வாங்கலை. ஸோ அதனால் போட்டாச்சு. இந்த ஒரு டபுள் மைண்டட் தாங்க கொடுத்தேன். அது கொடுக்கறதுக்கும் என்னால் மனசு இல்லை. ஏன்னா இப்போ போச்சுன்னா அது வந்து விண்டேஜ் ஒரு மாதிரி, இப்போ இல்லைனாலுமே இயர்ஸ் போக 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 அதோட வந்து அது விண்டேஜ் மாடல் தானே, அந்த மாதிரி அந்த இதில் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இப்போ இல்லைனாலும் இப்போது ஒரு ப்ரைஸு சும்மாவே இப்போ அந்த வண்டி வந்து 1 lakh போகுதுன்னு வைங்களேன், நார்மலாக ரெடி பண்ணி விட்டா. ஆனால் மேபி இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அதை விட அதிகமாக போகும். அதனால தான் சரி ஓகே, அப்புறம் நம்ம வேணால் ஃப்யூச்சரில் வேணால் வாங்கிக்கலாம்னால தான் அந்த வண்டி விற்றுட்டு இந்த வண்டி வாங்கினேன். மோஸ்ட்டாக எனக்கு அந்த பிராண்டு பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பழைய வண்டியை இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ இருக்க டைமில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஸோ அந்த மாதிரி Yamaha பில்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதனால தான் வந்து Yamaha சைட்லேயே போனது. நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் வண்டி வாங்கலான்னு கூட பார்த்தேன் வேறு பிராண்டில். என்னென்னா இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டில் பார்த்துட்டு இருந்தேன். ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்ட் 650 பார்த்துட்டு இருந்தேன்.
ஆனால் அது வந்து ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுங்க. புது வண்டி எடுத்தாலே ஒரு 6 லட்சம் கிட்ட வந்துடுது. ஸோ அதனால் வந்து அது நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அந்த 6 லட்சம் அவ்வளோலாம் கொடுத்து, ஒரு 6 லட்சம் கொடுத்து வண்டி எடுக்கிற எனக்கு வந்து செட் ஆகலை. அதுக்கு நான் ஒரு புது காரே எடுத்துப்பேன்ட்டு எனக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு. சரி செகண்ட்ஸ்லேயாச்சும் போவோம், செகண்ட்ஸில் போய் எடுப்போம்னு பார்த்தா செகண்ட்ஸ்லேயே வந்து 3,50,000. அது நம்மக்கிட்ட மொத்த கேஷும் இல்லை. 3,50,000 கொடுத்து வாங்குற மாதிரி கேஷும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இஎம்ஐ போகிற மாதிரி தான் இருந்தது. அந்த இஎம்ஐ போட்டோன்னா 5 lakh கிட்டே வந்துடுது. அதுக்கு நான் புது வண்டியே வாங்கிடுவேன். ஸோ எனக்கு அதுலேயும் இஎம்ஐயில் செகண்ட்ஸில் எடுக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு, ஸோ செகண்டரி பைக் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. நல்லா நான் வந்து பார்த்தது வந்து பெர்ஃபார்மன்ஸு, மைலேஜு, அப்புறம் வந்து இது தாங்க பார்த்தேன். லாங் ரைடு போகிற மாதிரி ஒரு வண்டி ஒரு 2,50,000க்கு இந்த பட்ஜெட்டில் பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் NS400 பார்த்தேன். ஆனால் NS400 எனக்கு லுக் வைஸ் பிடிக்கல. ஸோ அப்புறம் வந்து தேர்ட் வண்டி பார்த்தேன். இந்த வண்டி சும்மா தான் போய் பார்த்தேன். வாங்குறது கூட பிளான் இல்லைங்க. சும்மா போய் பார்க்கலாம், கொட்டேஷன் வாங்கிட்டு வரலாம் தான் பார்த்தேன். இந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பிடிச்சி போச்சு. சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலுமே நம்ம வந்து இந்த வண்டி வாங்கிடுவோம்ன்ட்டு அன்றைக்கே புக் பண்ணிட்டேன். கரெக்டாக February 14 போனேன். புக் பண்ண வண்டி 20க்கு வந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு 20 அந்த டேட் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் 20 சடன் டெலிவரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் பசங்க யாரும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் சும்மா சின்னதாக ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பு மட்டும் வந்து நான் போடுறேன், அது மட்டும் பாருங்கள். ஸோ பிடிச்ச இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்டா V4 எடுக்கலை M எடுத்துட்டேன்னு கேட்டால், V4ல் வந்து குயிக் ஷிஃப்டர் கிடையாது. டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே இருக்குது தெரியுமா, இந்த டிஸ்பிளே வந்து TFT, இதில் வந்து TFT டிஸ்பிளே. நார்மலில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல். இது வந்து ஹையர் மாடல் வண்டி. இப்போ நான் எடுத்தது வந்து இதில் வந்து TFT டிஸ்பிளே, அப்புறம் LED இண்டிகேட்டர்ஸு, குயிக் ஷிஃப்ட்ரு, டியூவல் சேனல் ABS. ஸோ இதெல்லாம் கலந்துருக்கனால தான் இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். ஆன்ரோட் ப்ரைஸ் இது என்ன வந்துச்சுன்னா 2,31,000 கிட்டே வந்துச்சு. 2,31,000. இதே நார்மல் V4 எடுத்துருந்தோன்னா நம்ம வந்து 2,08,000. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு 22,000 கிட்டே டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன், நார்மலுக்கும் இது ஹை ரேஞ்சுக்கும். இது வந்து நான் அடுத்தது வந்து கார்பன் ஃபைபர் எடிஷன். சாரி, அடுத்தது வந்து கார்பன் ஃபைபர் எடிஷனு. ஸோ இது வந்து ஒரிஜினல் கார்பன் ஃபைபர்லாம் இல்லை, இது வந்து ஒரு டிப்புடு கார்பன் ஃபைபர், அவ்வளோதான். அந்த இதில் வந்து டிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த வண்டி அவ்வளோ ரேட்டு. பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த ரேட்டு எனக்கு இது இருந்தது கூட பரவாயில்ல. இந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதுனால தான் வந்து பரவாயில்ல, என்ன ஆனாலுமே இந்த வண்டி எடுத்துடலான்ட்டு போய் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. அதனால் போய்ட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, என்ன ஆனாலுமே பரவாயில்ல, வீடியோ ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. ரொம்ப வளரணும், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, வந்து புக் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு இந்த வண்டி எடுத்தது. குயிக் ஷிஃப்டர் இருக்குங்க. இது குயிக் ஷிஃப்டர் இது எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகணும் இந்த குயிக் ஷிஃப்டர்லாம்? என்ன சொல்கிறது, இந்த ஹைவேல கொஞ்சம் டாப் ஸ்பீட் போகும்போது அந்த டைமில் கிளச்சு பிடிச்சிட்டு இது பண்ண வேணாம். இது வெறும் அப்போ மட்டும் தான் டவுன் பண்ண முடியாது குயிக் ஷிஃப்டரு, அப்போ மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பரவாயில்லைங்க. அந்த சூப்பர் பைக்ஸில் கொடுக்குறதுனால அதில் தான் குயிக் ஷிஃப்டர்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வண்டியிலேயே குயிக் ஷிஃப்டர், சிங்கிள் சிலிண்டர் வண்டியிலேயே குயிக் ஷிஃப்டர் தராங்க. ஏமா வந்து கொஞ்சம் சூப்பர் தாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்குல நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து இன்னொன்று, இதை வீட்டில் எப்படி கன்வின்ஸ் பண்ணி வாங்குறது? நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்கள் நீங்கள் மட்டும் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. மேபி உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி, இப்போ அம்மாவை கொண்டு போகணும், அப்பாவை கொண்டு போகணும், இது வந்து அதுக்கு செட்டே ஆகாது. உங்கள் சிங்கிள் யூஸ்க்கு வேணால் சுற்றி என்ன இது, இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கும்.
ஃபேமிலிக்கெலாம் இதில் உட்காரவே முடியாது. எங்கள் அம்மா நான்லாம் சுத்தமாக உட்கார முடியும். இது வரைக்கும் நான் இந்த வண்டி வாங்கி எங்கள் அம்மா ஏற்றினதே இல்லைங்க. எங்கள் அம்மாவே ஏற்றினதில்ல. எங்கள் அப்பா ஓட்டி பார்த்தாரு. ஆனால் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கணும், எங்கள் அப்பாவை உட்கார வச்சுருவங்களுக்கு இருக்கணும் தெரில, ஞாபகம் இல்லை. கூப்பிட்டு போய் இருக்கிற மாதிரியும் இருக்குது, போகாத மாதிரியும் இருக்குது. எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவை ஏற்றினதில்லை கன்ஃபார்ம். எங்கள் அம்மா வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்கறனால எங்கள் அம்மா வந்து இதில் ஏறவும் மாட்டாங்க. அது எங்கள் அம்மா வாங்கும்போது என்னடா இது, எப்பட்றா இதில் ஏறி உட்கார்றதுலாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு வண்டி வாங்குகிறான், ஒரு உட்கார்ற மாதிரி வண்டி வாங்குறியா அப்படி இப்படின்னாங்க. என்ன பண்ணுறது. ஆனால் எங்களுக்கு பிடிச்சி போச்சு இந்த வண்டி. அவங்களுக்கு தெரில. ஆனால் அவங்கனாலையும் எனக்கு எப்படி சொல்கிறது, வேறு எந்த வண்டியும் இல்லைங்க. நான் பார்த்த வண்டியில் எல்லாமே காஸ்ட் அதிகமாக இருந்தது. இல்லைனா வந்து மைலேஜு தர மாட்டேங்குது, லுக்ஸு நல்லா இல்லை, எதுவுமே அந்த மாதிரி செட்டே ஆமாச்சு. எனக்கு இது எல்லாமே செட் ஆச்சு. நான் இதில் ஒரே ஒன்று தான், இது என்னென்னா எங்கள் வீட்டில் யாரையுமே கொஞ்சம் வயசானவங்களை யாருமே உட்கார வைக்க முடியலன்னு தான் அதில் ஒரு இது ட்ராபேக்கு. அப்புறம் அது ஒரு பிரச்சனை. அப்புறம் மற்றபடி இந்த வண்டிலாம் சூப்பருங்க, சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எல்லாரையுமே பார்க்க வைக்குது இந்த வண்டி. ஓ அப்படியா விஷயம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இதுக்கு இந்த R3 R1 எமா பிராண்டிங்கில் அது வந்து அதுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு காம்படிட்டரில் எப்படி சொல்கிறது, அதுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்த வண்டி தான் இது. R15M அந்த வண்டிக்கு ரெஃபரன்ஸாக அந்த லுக்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தது தான் இது. இந்த R15M எனக்கு V4 R15 ரொம்ப குழம்புது. நாங்கள் பண்ணுறது. அப்புறம் வந்து இதில் வந்து பில்லியன் உட்காரவே முடியாது. லாங் ரைட்ஸ்லாம் நான் லாங் ரைட்ஸ் இன்னும் பண்ணதில்லை. மேபி ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் கம்மிங் வீடியோஸில் வந்து லாங் ரைட்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்க இதுக்கு. லாங் ரைட்ஸ் வீடியோஸும் போடுவேன். ஆனால் என்கிட்ட சரியான கோப்ரோ இல்லை. இது நான் வந்து ஒன்லி ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன் இதெல்லாம். அதனால் கூடிய சீக்கிரம் கோப்ரோவும் வாங்கிடுவேன். கோப்ரோ வாங்கிட்டேன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களாம் சொல்லலாம் இதே தான் எப்போ பார்த்தா சொல்கிறேன் வரோன்ட்டு. ஆனால் சொன்ன மாதிரி வரவே மாட்டேங்குதுன்ட்டு நீங்களும் கேட்கலாம் கமெண்ட்ஸில். எனக்கு டைம் இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனை. டைம் இருந்தால் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். எடுத்து டெய்லி டப்புன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். 2 நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு போடுவேன். ஆனால் எனக்கு டைமே இல்லாதனால வந்து என்னால் வீடியோஸ் போட முடியல. என்ன பண்ணுறது. ஃபைனலாக இந்த வண்டி வாங்கிட்டேங்க. நான் வந்து உங்களுக்கு தனியாக எங்கேயாச்சும் நிறுத்தி வந்து இதோட லுக் அப்படியே காட்டுறேன், இது எப்படி இருக்குன்ட்டு, என்னென்ன இதில் டிஃப்ரென்ஸு. நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்களா. எனக்கு ஒரு சைலண்ட்டான பிளேஸே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போய் எடுக்கிறதுன்ட்டு ஒரு இடம் கிடச்சிருச்சு கைஸ். அங்கே இருக்குது. அங்கே போய் நிறுத்தி அங்கே உள்ளே போக விடுவாங்களான்னு தெரில. பட் இருந்தாலுமே இங்கே நிறுத்தி நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் மிலிட்ரி ட்ரைனிங்லாம் இருக்குதுங்க. ஒரு மாதிரி சாணியாக இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரில இது. ஓகேங்க, இங்கே இப்படி நிறுத்தி இங்கேருந்தே வீடியோ எடுக்கிறேன் நான். ஓகே தான் நினைக்கிறேன். ஓகேங்க, ஸோ இதாங்க நம்ம வண்டி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இல்லை, இதுதான் நம்ம வண்டி. ஸோ இதனால தாங்க இந்த கோட்டிங், இது தெரியுதா, இது கார்பன் ஃபைபரு. இது கார்பன் ஃபைபரில் இது டிப்புடு. ஆனால் இதுக்காகவே ரேட் அதிகங்க. இது ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் குயிக் ஷிஃப்ட்ரு, அப்புறம் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே
நார்மலில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் வரும், டிஜிட்டல் டிஸ்பிளே. இது வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே, கொஞ்சம் கலர் டிஸ்பிளே. டிஜிட்டலில் வந்து அந்த கிரே கலரில் வரும். அது எனக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி பிடிக்காத இருந்ததுங்க. இந்த வண்டி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சூப்பராக, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு செக்ஸியாக இருந்ததுங்க வண்டி. அப்புறம் இங்கே ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க, R15M பேட்சிங் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 2,31,000 கொடுத்து ஒரு 155cc வண்டி வாங்குறது வர்த்தா இல்லையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது நான் டாப் ஓட்டி பார்த்தேன். ஒரு 7,000 RPM போனதுக்கப்புறம் இந்த VVA இது வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள், ஒரு மாதிரி சூப்பராக இழுக்குதுங்க. பவர்ல ஏதாவது உங்களுக்கு இதா இருக்கா? பவரா அப்படி போகும், அப்படி போகுதா? அப்புறம் இது இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டியும் மார்க்கெட்டில் இப்போ வரைக்குமே இது காம்படிஷன் எந்த வண்டியும் வந்ததில்லை. அதுதான் பெரிய அதிசயம். வேறு ஏதாச்சும் வண்டி வந்துருந்ததுன்னா காம்படிஷன், இதுக்கு வர காம்படிஷன் எல்லாமே வந்து ஒரு 200cc வண்டி அந்த ரேஞ்சில் தான் இதோட காம்படிட்டிவே இருக்குது. ஸோ ஒரு 155cc இது வரைக்கும் எந்த பிராண்டும் எடுத்துகிட்டு வரல, இந்த Yamaha பிராண்டு தவிர. இது இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நின்று பேசுதுங்க இந்த வண்டி. அந்த மாதிரி இருக்குது வண்டி. குயிக் ஷிஃப்ட்ரு ஒரு மாதிரி விட்டா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை விட இதை பாருங்கள், இந்த கண்ணு எல்இடி லைட்ஸ் தெரியுதா, அதை பாருங்கள். இது அப்புறம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு. இது வந்து டாப் ஓட்டி காட்டணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து டாப் ஓட்டி காட்டுறேன் நான். அப்புறம் வந்து இந்த வண்டி வாங்கி 20 days ஆச்சு சொல்லிட்டேன் 20 days ஓட்டிகிட்ருக்கேன். பட் ஆனால் வந்து இப்போ இது வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுக்குற டைம் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா, ஓவரால் 1000 kilometers ஓட்டிகிட்டு வந்து சர்வீஸ் கொடுக்க சொன்னாங்க. 1 month ஆச்சுன்னா கூட சர்வீஸ் கொடுத்துருங்கன்னாங்க. ஆனால் இப்போவே நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் 758 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் இப்போ வரைக்குமே. என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவேனா. நான் நினச்சேன் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டுறதே அதிசயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து 700 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கே ஷாக்கு. லிட்டருக்கு 45 கொடுக்குதுங்க. ஒரு லிட்டருக்கு மைலேஜ் வந்து 45 கொடுக்குது. நீங்களாம் சொல்லுங்கள், இதுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாமே, நான் பண்ணித்தரேன். ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தருதுன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் கொடுக்குது. நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு 70, 80 அந்த இதில் க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு RPM 6 இந்த RPMல வச்சு நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா லிட்டருக்கு 50 வரைக்கும் கொடுக்குது. பிரேக்கிங்ஸ்லாம் வந்தால் போல் சொல்லவே தேவை வேண்டாம், அந்த மாதிரி இருக்குது பிரேக்கிங்ஸ்லாம். 2 சைடும் டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லவே வேணாம். நம்ம ஒரு 130, 120 போனாலுமே சடன் பிரேக்கு பிடிச்சாலுமே அந்த சூப்பராக நிற்குதுங்க. இங்கெல்லாம் ஒரு மாதிரி அவ்வளோவா ஹீட்டு ஓட்டும் போது இன்னொன்று ஹீட்டு வந்து தெரியுது, பட் ஹீட் அடிக்குது. இதுலேருந்து ஹீட் வந்து எனக்கு இது பாருங்கள், இங்கே கை வச்சாலே எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது, ஹீட் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் லோக்கலில் ஓட்டும் போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஹைவேஸில் எப்படி இருக்குன்னு தெரில, லாங்கில். ஆனால் நம்ம லாங்கும் போகிறோம். லாங்கு போகும்போது அதுக்கு நான் தனியாக இன்னொரு பக்காவாக இந்த வண்டியை பற்றி எல்லா ஸ்பெக்ஸும் தெரிஞ்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டினது வரைக்கும் இது தாங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, ஏன்னு தெரில. நோம்பு வேறங்க, நான் ஃபாஸ்டிங்காக தண்ணியே என்னால் குடிக்க முடியாது. அதனால் வந்து ரொம்ப மூச்சு வாங்குதா என்னன்னு தெரில. பேசிகிட்டு இருக்கனால ரொம்ப மூச்சு வாங்குதா என்னன்னு தெரில. நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து நான் லாங் ஓட்டி டாப் ஓடினாலுமே சொல்லுங்கள். நான் டாப் ஓட்டி இது வீடியோ போடுறேன்னான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 போவாங்க ஃபார் ஷூர். 140 போவோம். எங்கள் அம்மா ஃபோனு அலாரம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து அலாரம் மட்டும் தான் வைப்பாங்க எங்கள் வீட்டில். ஆனால் ஏஞ்சிக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் மட்டுமா இல்லை எங்கள் வீட்டில் மட்டுமா இல்லை உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையுமே அப்படி தான் தெரில. அலாரம் வைக்கிறாங்க, ஆனால் வேக் ஆக மாட்டாங்க. இது யூனிவர்சல் ப்ராப்ளம் போல்.
வேறு என்ன, நான் உங்ககிட்ட வண்டி காட்டினா தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இதில் சில மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்ஸ்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு, தெரிதா விசிபிளாக இருக்கான்னு தெரில. ஸோ எடுத்தோடனே இல்லை யமஹா பிராண்டு என் பேர் காட்டும். ஸோ இதில் என்ன மோட்ஸ் இருக்குன்னா, ஒரு நிமிஷம் வந்துச்சா, இதில் வந்து நேவிகேஷன் இருக்குது. அப்புறம் வந்து இது நேவிகேஷன்னா இது வந்து கூகுள் மேப் மாதிரிலாம் காட்டாது நம்மக்கிட்ட. ஸோ ஸ்ட்ரெயிட்னா ஸ்ட்ரெயிட்டு, லெஃப்ட்டு ரைட்னா ரைட்டு, அந்த இண்டிகேஷன்ஸ் மட்டும் தான் காட்டும். அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் வந்து இதில் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட பார்த்துக்கலாம். அப்புறம் வெதர் கூட இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இருக்கணும். அது அப்படி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் மெனு, அப்புறம் மியூசிக் கூட இதில் கூட மாற்றிக்கலாம். அப்புறம் மெனு தாங்க மெயினான இதுவே. இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் என்னென்னா பிரைட்னஸ் இருக்குது. பிரைட்னஸ் என்ன பிரைட்னஸ் வேணுமோ அந்த மாதிரி, நைட்டில் வேணால் நைட்டில், டேயில் வேணால் டேயில், எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் ரெண்டுத்துலேயுமே 4:4 தான் வச்சுருக்கேன். அதுவே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே கலரில் வந்து ஒன்று ஆட்டோ ஒன்று இருக்குது, இல்லை பிளாக் ஆல் டைம்னு இருக்குது. ஸோ பிளாக் ஆல் டைம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது. அப்புறம் வால்பேப்பர், இதில் 3 டைப்ஸ் ஆஃப் வால்பேப்பருங்க. ஒன்று ஸ்டாண்டர்டு, இல்லை ஸ்போர்ட்ஸு, ஒன்று ஸ்மார்ட்டு. ஸோ இது 3த்துலேயுமே எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ஸ்டாண்டர்டு தாங்க. ஸோ அதனால் நான் ஸ்டாண்டர்டே இதை வச்சுக்கிட்டேன். டிஃபால்ட் மீட்டர் மோடு அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ரீட்டு ட்ராக் மோடு 2 மோடு இருக்கும். இந்த 2 மோடு இந்த மீட்டர் மோடு ஆனால் இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட்லனா இந்த நார்மல் நம்ம ஸ்ட்ரீட்டில் வர மாதிரி வரும். அப்புறம் இந்த மாதிரி ட்ராக்லனா ட்ராக் மோடு, இந்த மாதிரி லேப்ஸு எத்தனை செகண்ட்ஸில் கவர் பண்ணுறோம், இந்த எத்தனை ஸ்பீடு இது வருது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரீட் மோடில் தான் வைப்பேன். ஸோ ஸ்ட்ரீட் மோடே வந்து பெட்டராக இருக்கும். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ரேசஸ்லாம் கிடையாதுல்ல. ஸோ வந்து ஸ்ட்ரீட் மோடே நான் வச்சுப்பேன். ஸோ இத்தனை ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில். அவ்வளோதாங்க. இது மொத்தம் அவ்வளோதான். இது மொத்தம் பேக் கொடுத்துட்டா இது வெளில வந்துடும். அப்புறம் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் போட்டோமா. அப்புறம் லேப் டைம், இது நம்ம லேப் டைம் பார்த்துக்கலாம். லேப் ரெக்கார்ட்ஸ் நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அது பார்க்கலாம். அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிசிஎஸ், இது வேணுன்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் எரியும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதில் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸில் இருக்குது கிளாக் டைம், அப்புறம் கஸ்டமர் நேம், நம்ம நேம் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம். யூனிட்ஸுன்ட்டு ஒன்று இருக்குது. இது யூனிட்ஸ் என்ன யூனிட்ஸ், ஸ்பீடில் வந்து இந்த 3 இருக்கும். ஸ்பீடு, மைலேஜ், டெம்பரேச்சர். யூனிட்ஸில் ஸ்பீடில் வேணால் நம்ம கிலோமீட்டரில் கூட வச்சுக்கலாம், இல்லை எம்பிஹெச்சில் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது கிலோமீட்டரில் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஸ்பீடு. அப்புறம் மைலேஜ் வந்து அதே மாதிரி தான், கிலோமீட்டர் பர் லிட்டர் வச்சுக்கலாம், இல்லை லிட்டர்ஸ்க்கு 100 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை எம்பிஜின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது எனக்கு எனக்கு வந்து அக்யூரேட்டாக எனக்கு அது என்னன்னு தெரில எம்பிஜினா. ஸோ அது ஒரு மைலேஜ் மாதிரி இருக்காங்க. டெம்பரேச்சர், இது வந்து ஃபேரன்ஹீட்டு, இல்லைனா இந்த இதில் வச்சுக்கலாம், எத்தனை டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து செல்சியஸில் தான் வச்சுருக்கேன், ஃபேரன்ஹீட்டில் வைக்கல. ஸோ அப்படியே பேக் கொடுத்துட்டா அவ்வளோதான். இந்த 3 மோட் இருக்கா இதில் யூனிட்ஸில், அவ்வளோதாங்க. அப்புறம் ரீசெட் பண்ணால் ஆல் ரீசெட் ஆகிடும் சிஸ்டமில். இது அவ்வளோதான். அப்புறம் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ், இன்னொன்று ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் இது இருக்குது. இது வந்து ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம எத்தனை இதில் வச்சுக்கலாம், 7000 அப்படி மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் 7000, ஐயோ எல்லாம் போயிடுச்சுங்க, சாரி. ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் இல்லை நம்ம இந்த ஆர்பிஎம் வர தெரியுமா, அந்த விவிஏ டெக்னாலஜி, அது வந்து எத்தனை இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்ட்டு இந்த மோடில் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டார்ட் வந்து 8000 ஆர்பிஎம்லேருந்து 10000 அந்த ஆர்பிஎம்மில் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக இது வந்தது தான், நான் எதுவும் செட் பண்ணல. ஸோ அது டிஃபால்ட் 8000 ஆர்பிஎம்லேருந்து அந்த விவிஏ கால்குலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, அப்படி தான் நினைக்கிறேன். அது ஒன்று. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க இதில். அவ்வளோதான் இதோட மெனு. நான் வந்து இன்னொன்று ப்ளூடூத் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் இந்த என்ன சொல்கிறது,
நோட்டிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் வந்து வெதரு, மியூசிக்ஸ், அப்புறம் நேவிகேஷன் இதெல்லாம் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒன்றுமே ஒர்க் ஆகாது. நானும் இது வரைக்கும் கனெக்ட் பண்ணதில்லை. இது இன்னொன்று வந்து இது கனெக்ட் பண்ண வந்து ரொம்ப பேட்ரி ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன் பேட்ரி ரொம்ப ட்ரெயின் ஆகுன்ட்டு. அதனால் வந்து நானும் இது வரைக்கும் எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படாது, சும்மா வேணால் ஒரு ஃபியூச்சராக வேணால் இருக்கட்டும் அப்படின்னா இதை வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு 155cc வண்டியில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது அதிசயம்தான். இது வரைக்கும் இந்த KTM கூட சரி இருக்கட்டும், அந்த பிராண்டில் கூட இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கான்ட்டு எனக்கு தெரில. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 200cc செக்மெண்ட்டில் இருக்கான்னு தெரில. 390ல் வேணால் மேபி இருக்கலாம், ஆனால் 200ல் இருக்கான்னு தெரில. ஆனால் அவங்க வந்து இஷ்டத்துக்கு லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. 125 லான்ச் பண்ணுறாங்க, இப்போ 160 லான்ச் பண்ணுறேன்றாங்க, 200. ஆனால் என்ன இருந்தாலுமே நம்ம செல்லக்குட்டி 155cc ஈஸியாக எல்லாத்துலேயுமே அடிச்சிடுது. இந்த செக்மெண்ட்டில் இது வரைக்கும் எந்த வண்டியும் இல்லை. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. அப்புறம் வந்து குயிக் ஷிஃப்ட் இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு குயிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணல, ஏன்னா நம்ம ஓட்டுறதே லோக்கல் தான். அதனால் எதுக்கு குயிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணிக்கிட்டு, அதனால் ஹைவேஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது குயிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணிக்கலான்ட்டு விட்டேன். அப்புறம் ஆன் பண்ணோன்னே Yamaha பிராண்டிங்ஸ் வருது. ABS இதிலே சில இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ்லாம் விச் மீன்ஸ் இண்டிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலு, அப்புறம் ஹீட் ஆச்சுன்னா இங்கே ஏதோ எரியும்னு நினைக்கிறேன். ABS, இந்த RPM, இந்த 7000 RPM ஆச்சுன்னா இது பிளிங்க் ஆகும். இந்த VVA ஆக்டிவேட் ஆகும். டப்புன்னு மறந்துடுது அது VVAன்றது. அதனால் வந்து அந்த VVA ஆக்டிவேட் ஆகும்போது வண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடிப்பொலியாக இருக்குது. அப்புறம் வந்து முதுகு அவ்வளோ வலிக்கலை, எனக்கு வந்து கை தான். இந்த இடம் 2 இடமும் செம்மையாக வலிக்குது. ஆனால் பில்லியன்லாம் உட்காந்து போட்டாங்க, என் மேலே வெயிட் போட்டாங்கன்னா சத்தியமாக நான்லாம் செத்துருவேன், அந்த மாதிரி வலிக்குது. இது க்ளவ் ஒன்று வாங்கணும். க்ளவ் மேபி ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். இப்போ எப்படியோ நான் லாங் ரைட் போவேன், அதுக்காக க்ளவ்லாம் தேவைப்படும். அதனால் க்ளவ், ஜாக்கெட்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் பக்காவாக வாங்கிட்டு நான் வந்து மேபி அது பெயின் தெரியாதுன்னு நினைக்கிறேன் க்ளவ் போட்டால். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் க்ளவ் வாங்கிடுவேன். அவ்வளோதாங்க. வேறு இந்த வண்டி பற்றி வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். ஓவரால் இந்த வண்டி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கம்பேரிசன் போட்டுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 20 டேஸில் நான் என்ன இது பண்ணேன், சஸ்பென்ஷன் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கலங்க. கொஞ்சம் இதில் வந்து சஸ்பென்ஷன் கூட எனக்கு ஆஹாவெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு மாதிரி கல் மாதிரி தான் இருக்குது சஸ்பென்ஷன். எனக்கு அந்த V3யில் கொடுத்ததை விட அந்த எப்படி சொல்கிறது, டப்புண்டு வாயில் வர மாட்டேங்குதே, ஏதாவது இந்த குவாலிட்டி கரெக்டு, இந்த குவாலிட்டி டப்புன்னு வாயில் அந்த V3யில் கூட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் V4ல் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மி, மட்டமாக பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எனக்கு மட்டமாக இல்லை, V4 வச்சுருக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அதான், அந்த எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கான்னு தெரில. ஆனால் V3 வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் V4 வந்து எனக்கு குவாலிட்டிலாம் கொஞ்சம் மட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபீல். அதான் எனக்கு மட்டும் இருக்கா இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கான்னு தெரில V4 ஓனர்ஸ். ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்தால். அதான் உண்மையாக என்னன்னு தெரில. கொஞ்சம் பில்லியன் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி டப்புன்னு உடையும், இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மேபி தெரில எப்படி இருக்குன்னு ஃப்யூச்சரில். இப்போ வாங்கினதுனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே பிடிப்பாங்க பில்லியன்ஸு, நம்ம மேலேயே தான் வெயிட்டு போடுவாங்க, நம்மளுக்கு தான் வலிக்குது. இந்த Yamaha கொஞ்சம் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி. நல்லா தான் இருக்கும் வண்டி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இது பண்ணிங்கன்னா, இதெல்லாம் சேர்லாம் வேறு மாதிரி அடிக்குதுங்களாம். இங்கே இன்னொன்று இதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா இதுவும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, 2,30,000 வாங்குறீங்க, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதாங்க இந்த வண்டியை பற்றி, வேறு ஒன்றும் இல்லைங்க. மேபி இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நான் டீட்டெயில் கம்பேரிசன் கொடுக்குறேன். இது எனக்கு 20 நாளில் எனக்கு இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சது இதுதாங்க. ஸோ இது தெரிஞ்சது வச்சு நான் கொடுத்தேன். உங்களுக்கு டீட்டெயில் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து மேபி இப்போ இல்லை, மண்டே வந்து வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் போகும்போதே அப்போ ஒரு வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூனாக இருங்க. நான் வந்து மண்டே வீடியோ கண்டிப்பாக போடுவேன். மண்டே வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகும்போது எவ்வளோ பட்ஜெட் வருது எல்லாமே நான் போடுறேன் நான். ஓகே, கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன எவ்வளோ வருதுன்னு தெரில. மொத்தம் வந்த சேலரியும் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்ப்போம். நம்ம வந்து அவங்களாம் மிலிட்ரி ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க, மிலிட்ரி போல். ஸோ அவங்களாம் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கிறத பற்றி ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, எடுக்கிறேன். எனக்கு அவங்க எப்படி பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அவங்களாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருதுங்க. எடுக்கிறது கூட அவங்க பார்த்தோன்னே டப்புன்ட்டு நம்மளுக்கு வந்து பேச்சே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இது மாற்றிக்கணும். வீடியோ போட போட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்காது. அப்புறம் இன்னொன்று, என் வண்டிக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கேன். மேபி நான் வச்சுருக்க பேர் வந்து ஃபால்கான் இந்த வண்டிக்கு. அது ஒரு பறவை அது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்த அந்த பேர் இந்த வண்டிக்கு வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஃபால்கான் பேர் வச்சுருக்கேன். நல்லா எப்படி இருக்குன்னு பேர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி நல்ல பேராக வச்சுருவோம். ஆனால் எனக்கு வந்து நான் வச்ச பேர் ஃபால்கான். ஆனால் உங்களுக்கு வந்து பேர் மாற்றினா உங்களுக்காக வேணால் இன்னொரு பேர் வச்சுக்கலாம் இதுக்கு. ஆனால் நான் ஃபால்கான் தான் கூப்பிடுவேன். அவ்வளோதான், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய். எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு தெரில. ஸோ ஓகே, இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேபி இதோட நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா பாய், see you.